திண்டிவனம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நடந்த பயங்கர கார் விபத்தில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விருதாச்சலம் பகுதியை சார்ந்த பாலமுருகன், விஜய் மற்றும் அவரது நண்பர்கள் 3 என மொத்தம் 5 பேர் சொந்த வேலைக்காக காரில் சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது திண்டிவனம் அருகே சாரம் பகுதியில் சென்றபோது பின்னால் அதிவேகமாக வந்த மற்றொரு கார் அவர்கள் பயணித்த கார் மீது மோதியது. இந்த மோதலின் தாக்கத்தில் பாலமுருகன் ஓட்டி வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் இருந்த புளிய மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் பாலமுருகன் மற்றும் விஜய் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் காரில் பயணித்த 3 படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஓலக்கூர் போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். உயிரிழந்த 2 உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த விபத்தில் தொடர்பாக ஓலக்கூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் மூலமாக உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அம்மன் கோவில் வீதியில் ரூபாய் 40 லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைத்தல் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் மூலமாக உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அம்மன் கோவில் வீதியில் ரூபாய் 40 லட்சம் மதிப்பில் இரு பக்கமும் கழிவுநீர் வாய்க்காலுடன் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், நேய மக்கள் கழக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகிலுள்ள 9 மதுக்கடைகளை இடமாற்றம் செய்ய புதுச்சேரி கலால்துறை நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது. புதுச்சேரி அரசின் கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். இந்த உத்தரவில் இந்திய தேசிய சாலைகள் ஆணையத்தின் புதுச்சேரி திட்ட செயலாக்கு பிரிவு இத்துறைக்கு இது தொடர்பாக பரிந்துரைகளை அளித்துள்ளது. புதிதாக அமைக்கப்பட்ட 332 தேசிய நெடுஞ்சாலையொட்டி பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட சோரியாங்குப்பம், குருவினத்தம் ஆகிய பகுதிகளில் 9 மதுக்கடைகள் இயங்குகின்றன. இந்த கடைகள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணிகளின் போக்குவரத்திற்கும் பொதுமக்களின் நடமாட்டத்திற்கும் சாலை பாதுகாப்பிற்கும் இடையூறாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உச்சநீதிமன்றம், மத்திய சாலை மற்றும் போக்குவரத்து அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கவும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தேசிய நெடுஞ்சாலைகள் தடை செய்யப்பட்ட தூரத்திற்கு அப்பால் இந்த 9 கடைகளும் ஒரு மாதத்திற்கு இடமாற்றம் அல்லது மறு ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். தவறினால் புதுச்சேரி கலால் சட்டம் 1970 அடிப்படையில் இந்த கடைகளுக்கு அளிக்கப்பட்ட உரிமத்தை இடைநீக்கம் அல்லது ரத்து செய்யும் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் இந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மீனவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி ஒதுக்க கோரி சமுதாய இயக்க தலைவர்கள் தொடர் போராட்டம் நடத்த ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. புதுச்சேரியில் 3வது பெரிய சமுதாயமாக உள்ள மீனவர்கள் தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்றத்திற்கு செல்ல முடியாத சமூகமாக இருப்பதை தெரிவித்து நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி இச்சமுதாயத்தை சார்ந்த ஒருவருக்கு ஒதுக்க வேண்டும் என்று கூறி கடந்த வாரம் மீனவம் காப்போம் அமைப்பின் தலைவர் செல்வா சுதேசிமில் அருகில் 3 நாள் உண்ணாவிரதம் மேற்கொண்டார். இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து அனைத்து கட்சி மீனவ தலைவர்கள், சமுதாய பஞ்சாயத்து மற்றும் இயக்க தலைவர்கள் நேற்று யூனிட்டி பார்க்கில் ஒன்று கூடி அடுத்த கட்ட நகர்வு குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார்கள். இக்கூட்டத்தில் மீனவர் ஒருவருக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பெறும் வரை தொடர் போராட்டம் நடத்துவது என்று முடிவு செய்து முதல் கட்டமாக புதுச்சேரியின் ஆளுநரை நேரில் சந்தித்து மனு கொடுப்பது, சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து மனு கொடுப்பது, நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டு மீனவர்கள் 100 பேருடன் டெல்லியில் சென்று போராட்டம் நடத்துவது என்று அனைத்து மீனவ கிராமங்களையும் ஒன்றிணைத்து மீன்பிடி வேலைநிறுத்தம் செய்வது என தொடர் போராட்டம் மேற்கொள்வது என்று ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் கனகசெட்டிக்குளம் முதல் மூர்த்திக்குப்பம் வரையிலான மீனவ இயக்க தலைவர்கள், கிராம பஞ்சாயத்து நிர்வாகிகள், அனைத்து கட்சி நிர்வாகிகள் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மயிலம் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை கண்டித்து தொழிலாளர்கள் 5வது நாளாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேதராவட்டு பகுதியில் செயல்பட்டு வரும் மயிலம் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் பல ஆண்டுகளாக பணியாற்றி வந்த 5 தொழிலாளர்களை முன்னறிவிப்பின்றி பணி நீக்கம் செய்ததாக கூறி நிறுவன நிர்வாகத்தை கண்டித்து மயிலம் இந்தியா பிரைவேட் லிமிடெட் தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பில் தொழிலாளர்கள் 5வது நாளாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
தொழிற்சங்க நிர்வாகிகள் கூறுகையில், கடந்த 30 ஆண்டுகளாக நிறுவனத்தில் பணியாற்றி வந்த 5 தொழிலாளர்களை எவ்வித முன்னறிவிப்புமின்றி திடீரென பணியிலிருந்து நீக்கியதாக குற்றம் சாட்டினர். இதனை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கடந்த 5 நாட்களாக தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தொழிலாளர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கையை நிர்வாகம் கைவிட வேண்டும் என்றும், பணி நீக்கம் செய்யப்பட்ட 5 தொழிலாளர்களின் குடும்ப நலன் மற்றும் அவர்கள் கடந்த 30 ஆண்டுகளாக நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக ஆற்றிய பங்களிப்பை கருத்தில் கொண்டு அவர்களை மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சின்ன பட்டானூரில் சாலை குடிநீர் வசதி கோரி பொதுமக்கள் மனு அளித்த நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் நேரில் சென்று ஆய்வு செய்தார். திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்குட்பட்ட சின்ன பட்டானூர் பகுதிகள் சாலை வசதி மற்றும் குடிநீர் வசதியை ஏற்படுத்தி தருமாறு அப்பகுதி பொதுமக்கள் திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவரிடம் கோரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் நேரில் சென்று அப்பகுதியை ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பொதுமக்களை சந்தித்து அவர்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்தார். பின்னர் மக்களின் கோரிக்கைகளை பரிசீலித்து சாலை மற்றும் குடிநீர் வசதிகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மூலமாக விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பொதுமக்களிடம் உறுதியளித்தார். இந்த ஆய்வின் போது ஊராட்சி பிரதிநிதிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் உடனிருந்தனர். பருவமழை நெருங்கும் நிலையில் காமராஜர் நகர் தொகுதிகள் மழைக்கால முன்னெச்சரிக்கைகள் நடவடிக்கைகள் குறித்து பொதுப்பணித்துறை பொறியாளர் லூயிஸ் பிரகாசம் உள்ளிட்டோரோடு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆலோசனை மேற்கொண்டார். பொதுமக்கள் பாதிக்காத வண்ணம் நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட்டார். மேலும் காமராஜர் நகர் தொகுதிகள் தனது சொந்த செலவில் வாய்க்கால்களை துருவாரவும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நடவடிக்கை மேற்கொண்டார். புதுச்சேரி புதுசாரம் பகுதிகள் அமைந்துள்ள விநாயகர் ஆலயத்திற்கு நன்கொடை வேண்டி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் கோவில் நிர்வாகிகள் கோரிக்கை வைத்தனர். புதுவை காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட புதுசாரம் பகுதியில் அமைந்துள்ள சித்திபுத்தி ஸ்ரீ விஜயகணபதி ஆலய திருப்பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் நன்கொடை வேண்டி ஆலய நிர்வாகி கோவிந்தராஜ் தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினை சந்தித்து சால்வை அணிவித்து நன்கொடை வழங்க கோரிக்கை விடுத்தனர். நிகழ்வின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் உடன் இருந்தார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு கட்டுமான நிதி உதவியின் மூலமாக தவணை தொகையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். புதுவை குடிசை மாற்று வாரியம் பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் காமராஜர் நகர் தொகுதி பயனாளிகளுக்கு முதல் தவணையாக ரூபாய் 1 லட்சம் கட்டுமான நிதி உதவியை காமராஜர் நகர் தொகுதியின் அலுவலகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது திரளான பொதுமக்கள் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற சிபிஆர் பயிற்சியை சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொடங்கி வைத்தார். புதுவை ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் சிபிஆர் பயிற்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு நிகழ்வினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, ஒருங்கிணைப்பாளர் பழனி உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வெயில் சுட்டரிக்கும் நிலையில் ரெட்டியார்பாளையத்தில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் அலுவலகத்தில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டுள்ளது. புதுவை ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் அலுவலகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தாகம் தணிக்கும் வகையில் மோர் வழங்கினார். இந்த நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, ஒருங்கிணைப்பாளர் பழனி, தொழிலாளர் அணி மாநில செயலாளர் திசோல் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர். புதுச்சேரி சாரம் பகுதியில் அமைந்துள்ள அரசு உயர்நிலைப் பள்ளிகள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். புதுவை காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் பகுதியில் அமைந்துள்ள எஸ்.ஆர். சுப்பிரமணியன் அரசு உயர்நிலைப் பள்ளிகள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் ஆய்வு மேற்கொண்டார்.
இதனைத் தொடர்ந்து பள்ளிக்கு பின்புறம் உள்ள இடத்தில் சமூக விரோதிகள் அட்டகாசம் இருப்பதால் அப்பகுதியில் சிசிடிவி கேமரா அமைத்து காவல்துறையுடன் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளவும் உத்தரவிட்டார். புதுச்சேரியில் தேசிய விருது பெற்ற 6 கைவினை கலைஞர்களுக்கு தலா ரூபாய் 1 லட்சம் நிதி உதவியினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 1991 முதல் 2024 வரை தேசிய விருது பெற்ற கைவினை கலைஞர்களை கௌரவிக்கும் வகையில் மாவட்ட தொழில் மையத்தின் கைவினை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் தலா ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான காசோலைகளை முதலமைச்சர் ரங்கசாமி தனது இல்லத்தில் வழங்கி பாராட்டினார். இந்த நிதி உதவியை காரைக்காலை சார்ந்த தேசிய விருது பெற்ற கைவினை கலைஞர் ராமகிருஷ்ணன் மற்றும் புதுச்சேரியை சார்ந்த பத்மஸ்ரீ முனுஸ்வாமி, சேகர், மாசிலாமணி, வெங்கடேசன், மோகன்தாஸ் உள்ளிட்ட மொத்தம் 6 கைவினை கலைஞர்கள் பெற்றுக் கொண்டனர். புதுச்சேரியின் பாரம்பரிய கைவினை கலையை தேசிய மற்றும் உலகளாவிய அளவில் உயர்த்திய கலைஞர்களின் பங்களிப்பை பாராட்டும் நோக்கிலும் இக்கலையை அடுத்த தலைமுறையிடம் கொண்டு சேர்க்கும் முயற்சிக்கு ஊக்கமளிக்கும் வகையிலும் இந்த நிதி உதவி வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் ஜெயராமன், திட்ட மேலாளர் ஹேமலதா மற்றும் மாவட்ட தொழில் மைய அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் திமுக ஆட்சி கட்டிலில் பலமுறை அமர காங்கிரஸ் தொண்டர்கள் உழைப்புதான் காரணம் என்று தமிழக அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் தாவிக ஆட்சியில் காங்கிரஸ் கட்சி பங்கேற்றுள்ளது. காங்கிரஸை சார்ந்த விஸ்வநாதன், ராஜேஷ்குமார் ஆகியோர் அமைச்சர்களாக உள்ளனர். இவர்கள் இன்று புதுவை மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு வந்தனர். அவர்களை மாநில காங்கிரஸ் தலைவர் MP வைத்திலிங்கம் தலைமையில் காங்கிரசார் வரவேற்றார். வரவேற்பு நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ராஜேஷ்குமார், புதுவை மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் சில கோரிக்கைகளை வைத்தார். புதுவை விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய தமிழக நிலம் தேவைப்படுகிறது. விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழக பகுதியில் தேவைப்படும் 214 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி தரும்படி கேட்டுள்ளார். அதேபோல புதுவை குடிநீர் பிரச்சினையை தீர்க்க தமிழகத்தின் அணைகளை திறப்பது, காவிரி நீர் பிரச்சினைகள் இணைந்து செயல்படுவது என கோரிக்கைகள் வைத்துள்ளார். இந்த கோரிக்கைகளை முழுமையாக முயற்சி செய்து தீர்ப்போம். திமுக ஆட்சி கட்டிலில் பலமுறை அமர காங்கிரஸ் தொண்டர்கள் உழைப்புதான் காரணம். தனித்து திமுக போட்டியிட்டிருந்தால் ஆட்சியை பிடித்திருக்க முடியாது. வரும் 15ஆம் தேதி காமராஜர் பிறந்தநாளை தமிழகத்தில் பிரம்மாண்டமாக கொண்டாட உள்ளோம். லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்ற தலைப்பில் தமிழகம் முழுவதும் விழா கொண்டாடப்படும். உள்ளாட்சி, பாராளுமன்றம் தேர்தல்களில் புதுவை, தமிழகம் இணைந்து செயல்படுவோம். 2029 தலைவர் ராகுல் பிரதமர் ஆவார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் தலைமை வகித்தார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர்கள் கந்தசுவாமி, ஷாஜகான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன், காங்கிரஸ் நிர்வாகிகள் கருணாநிதி, தனுசு, பிரதீஷ், இருதயராஜ், பஞ்சகாந்தி, இளையராஜா உட்பட பலரும் பங்கேற்றனர். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரிக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரியாக இருப்பவர் ரவி பிரகாஷ். இவர் தற்போது மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை செயலராக கூடுதல் பொறுப்பில் நியமிக்கப்பட்டுள்ளார். துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உத்தரவின்படி இதற்கான ஆணையை தலைமை செயலர் சரத் சௌகான் பிறப்பித்துள்ளார். சோரியாங்குப்பத்தில் தனியார் மதுபான கடைகள் மது அருந்துவதற்காக அமைக்கப்பட்டிருந்த கீற்று கொட்டகை தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பாகூர் அடுத்த சோரியாங்குப்பம் தென்பண்ணை ஆற்றங்கரையில் உள்ள மூங்கில் புதர் நேற்று மாலை திடீரென தீப்பிடித்து எரிந்தது. தகவல் அறிந்த பாகூர் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைத்தனர். இந்நிலையில் சுமார் 8:30 மணியளவில் அங்குள்ள தனியார் மதுபான கடையின் பின்புறம் அமைந்திருந்த கீற்று கொட்டகை திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. அப்போது அங்கு மது குடித்துக் கொண்டிருந்த குடிமகன்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். தகவல் அறிந்த பாகூர் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டனர். காற்றின் வேகம் வீசியதால் தீ மலமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. 10க்கும் மேற்பட்ட வீரர்கள் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் கொட்டகை மற்றும் அதனுள்ளே இருந்த மேஜைகள், நாற்காலிகள் உள்ளிட்ட பொருட்கள் எரிந்து சாம்பலானது. தீ விபத்து குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். குடிசை மாற்ற வாரியம் மூலமாக கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட 53 பயனாளிகளுக்கு முதல் கட்ட தவணை தொகையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த பயனாளிகளுக்கு புதுச்சேரி குடிசை மாற்ற வாரியம் மூலமாக ஒருங்கிணைந்த வீடு கட்டும் திட்டத்தின் மூலமாக ரூபாய் 5 லட்சம் மானியத்தில் முதல் தவணை தொகை 1 லட்சத்தை அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் ஐயப்பன் 53 பயனாளிகளுக்கு வழங்கினார்.
இதில் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். BPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் தொடக்க ஆட்டத்தில் வெளியூர் மோகித் கிங்ஸ் அபார வெற்றி பெற்றது. பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 3வது சீசன் துத்திப்பட்டு சிக்கிம் மைதானத்தில் கோலாகலமாக தொடங்கியது. தொடக்க ஆட்டத்தில் வெளியூர் மோகித் கிங்ஸ் அணியும் மாகி ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் மோதின. டாஸ் வென்ற மாகி ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த வெளியூர் மோகித் கிங்ஸ் அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன்கள் குவித்தது. இதில் பிருத்திவிராஜன் கண்ணா அதிரடியாக விளையாடி 29 பந்துகளில் 66 ரன்கள் எடுத்தார். 200 ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய மாகி ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி வெளியூர் அணியின் கட்டுக்கோப்பான பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 149 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலமாக வெளியூர் மோகித் கிங்ஸ் அணி 50 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. வெற்றிக்கு முக்கிய பங்காற்றிய ஆகாஷ் 45 ரன்கள் குவித்ததுடன் 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றி ஆட்டநாயகன் விருதை பெற்றார். தொடரின் அடுத்த லீக் ஆட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. திருநள்ளாறு தொகுதியில் வெற்றி பெற வைத்த தொகுதி மக்களுக்கு அமைச்சர் ராஜசேகரன் நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் திருநள்ளாறு தொகுதியில் பாஜக கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டு காரைக்கால் மாவட்டத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி அமைச்சருமான ராஜசேகரன் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்றார். செல்லூர் மாதா கோவில் தெரு, கன்னிக்கோவில் தெரு, ஜாலியர் தெரு, அகலங்கண்ணு மேலத்தெரு உள்ளிட்ட பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் சென்றும் பொதுமக்களை நேரில் சந்தித்தும் அமைச்சர் நன்றி தெரிவித்தார். அப்போது அமைச்சர் ராஜசேகரனுக்கு பொதுமக்கள் சால்வை அணிவித்தும் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் பட்டாசு வெடித்தும் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். பொதுமக்களிடமிருந்து பல்வேறு கோரிக்கைகள் மற்றும் குறைகளை கேட்டறிந்த அமைச்சர் அவற்றை விரைவாக பரிசீலித்து நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார். இந்த நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் திரளான பொதுமக்களும் கலந்து கொண்டனர். பூரணங்குப்பம் திரௌபதியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற திரௌபதியம்மன் ஸ்ரீ அர்ஜுனன் திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட பூரணங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவ விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக திருக்கல்யாணத்தை முன்னிட்டு காலை முதல் ஸ்ரீ திரௌபதியம்மன் மற்றும் ஸ்ரீ அர்ஜுனன் சுவாமிக்கு ஆலயத்தில் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சர்வ அலங்காரத்துடன் திருமண கோலத்தில் காட்சியளித்த திரௌபதி மற்றும் ஸ்ரீ அர்ஜுனன் சுவாமிக்கு திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த கிராமத்திலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாணத்தை கண்டுகளித்தனர்.